நம் இதயத்தை எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, இந்த ஒரு வாரம் சென்றது என்பது ஒரு நிமிடத்தில் சென்ற உணர்வு இந்த டாக்டர் சொக்கலிங்கத்திற்கு நாட்கள் அவ்வளோ வேகமாக ஓடுகின்றது. போன வாரம் உங்கள்கிட்ட எல்லாம் நான் சொன்ன மனம் பற்றி சில பேர் கேள்விப்பட்டேன். அந்த மனதை நான் பேசும்பொழுது நோட்ஸில் கூட எடுத்துக்கிறீங்கன்ட்டு. எடுத்துக்கொள்ளுங்கள், எடுப்பதற்கு முன்பு அதை புரிந்து கொள்ளுங்கள், அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்க, மனம் ஒரு குரங்கு. அதே மனதை ஒரு குரங்காக சொல்லுகின்றார்கள். அது சின்ன ஒரு விளக்கம் சொல்லி இந்த வார கருத்துக்குள் உள்ளே செல்ல விரும்புகின்றேன். மனம் ஒரு குரங்கு என்பது ஏன் தெரியுமா சொன்னதுன்னா, இந்த குரங்கை பாருங்களேன். இந்த படத்தில் பார்க்கும் பொழுது குரங்கு ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவி செல்கின்றது. ஸோ மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி செல்வது மனம் ஒரு குரங்குன்னு ஒன்றை விட்டு ஒன்றை தாவிக்கொண்டே செல்வதால். ஆனால் இந்த குரங்கு ஒரு மரத்திலிருந்து ஒரு மரத்திற்கு தாவி செல்வதற்கு 2 காரணங்கள் தான். ஒன்று விளையாடுவதற்கோ, இரண்டாவது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ, மூன்றாவது உணவை தேடியோ. அந்த குரங்கு எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக இருக்கும். இந்த ஆக்டிவாக இருக்கிற குரங்குகளுக்கு மாரடைப்பு வருவதில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை குரங்கு மனம் என்று சொன்னால், இது முக்கியமானது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். மனிதனுடைய குணம் பார்த்திங்கன்னா, நேற்று என்ற முந்தின மரத்திலிருந்து நாளை என்ற இன்னொரு மரத்திற்கு தாவி சென்றே இருக்கின்றான். ஸோ நேற்றுக்கும் நாளைக்கும் மனதினால் தாவிக்கொண்டு இருக்கும் பொழுது நடுவில் இருக்கின்ற இன்று என்பதை மறந்து விடுகிறான். அதை ரசிக்க முடிய மாட்டேன்து. அதற்காக இந்த ஸ்லைடை போடுறேன், தயவுசெய்து கவனித்துக் கொள்ளுங்கள். நேற்று என்பது ஒரு உடைந்த பானையாக வைத்து கொள்ளுங்கள். நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை என வைத்து கொள்ளுங்கள். இன்று என்பது தான் மிக சக்தி வாய்ந்த கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ வேண்டும். ஸோ குரங்கு தாவி போயிட்டுருக்க, நீங்கள் மனதை தாவி போகும் பொழுது, நேற்றிலிருந்து நாளைக்கு தாவி செல்லும் பொழுது இன்று என்பதை நீங்கள் ரசிக்க விட்டு விடுகின்றீர்கள். அதற்காக தான் உங்கள் மனம் குரங்கு மனம் என்றது. இப்போ புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று என்பது உடைந்த பானையாகவும், நாளை என்பது மயில் மீது இருக்கின்ற பூனையாகவும், இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து நோயிங் த பவர் ஆஃப் நவ். ஏனெனில் மிக மிக சக்தி வாய்ந்த மனம் சொன்ன மாதிரி இந்த நிமிடம், இந்த நொடி தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. நேற்றிலிருந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துங்க. அது இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையின் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்தினால் நாளை என்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அருமையாக அமையும். தவிர ஒன்றை நினைத்து கவலைப்படாமல் இன்று என்று வாழ கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியை தவிர எதுவும் இருக்க முடியாது. அதுக்காக இந்த ஸ்லைடை மறுபடியும் பார்த்துங்க. எவனாவது ஒரு முதல்ல சொன்ன பர்சனாலிட்டிஸ் மிக முக்கியமாக ABCD என்ற பர்சனாலிட்டி. பி என்பதை பற்றி கடைசியாக சொல்லுவோம். இந்த படம் நேற்றிலிருந்து நாளைக்கு தாவுகின்ற மனம் உள்ளவன் என்ன ஆகிடுவான்னா டைப் A பர்சனாலிட்டியாக மாறிடலாம். இந்த டைப் A பர்சனாலிட்டி, இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த டைப் A பர்சனாலிட்டி இருக்கிறவன் ஏ என்று வந்ததுக்கு என்ன காரணம்னா அஜிடேட்டட், ஆங்ஷியஸ், ஆங்க்ரி, அவரேஷியஸ், எல்லாத்துக்கும் ஒரு மனசில் ஒரு போராட்டம். ஏன்னா அவன் மனம் நேற்றில் நடக்காது ஒன்று நினைத்தோம்
நாளை நடக்கப் போவதை நினைத்து ஏங்குவதால் அவன் மனம் இந்த ஏ என்ற பர்சனாலிட்டிக்கு தள்ளப்படுகின்றான். ஸோ மிக முக்கியமாக இந்த ஏ என்ற பர்சனாலிட்டியை நீங்கள் கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். இது முக்கியமானது. ஏன் சொல்ல போகிறேன்னா, இந்த பர்சனாலிட்டி எல்லாமே மனதில், இந்த மனதில் இருக்க பர்சனாலிட்டி யாரும் பார்க்க முடியாது, எவனாக இருக்கட்டும். புத்தர் கூட 9 வருடம் காட்டுக்கு போய் தவமிருந்து தன்னுடைய உள்ளே இருக்கின்ற எண்ணத்தை உணர்வதற்கு முன்பு இவர் அந்த பர்சனாலிட்டி இருந்தார். கோபப்படுவாராம், ஆசைப்படுவாராம், எல்லாமே இருந்தது. அவர் 9 வருடம் காட்டுக்கு சென்று மேன்மை அடைந்ததை நம்ம ஒவ்வொருத்தரும் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றிலிருந்து நீங்கள் நினைத்தால், இதை பார்க்கின்ற நேயர்கள் அனைவரும் இந்த டைப் பர்சனாலிட்டி ஏயில் இருந்தால் இன்றே அதை ஒழித்து விடுங்கள், அதை உங்களிடமிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். அந்த ஏ என்ற பர்சனாலிட்டியை இன்றே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். இந்த பர்சனாலிட்டி ஏன்றது எதுக்கு தெரியுமா வருது? எவன் ஒருவன் தன்னை போன்று மற்றவர் இருக்க வேண்டும் என்று நினைப்பதே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன் சொக்கலிங்க, இந்த சொக்கலிங்க உடனே என் மகனையோ மகளையோ மனைவியோ உறவினர்களோ என்ன மாதிரி இருக்கணும்னு நினைச்சும் வச்சுங்க, அது உங்களுடைய அகங்காரம், உங்கள் ஆணவம், அறியாமை, மடமை. ஏன் இதை சொல்லுகின்றேன்? உலகத்தில் இருக்கின்ற 700 கோடி ஜனத்தொகை, 740 கோடி ஜன தொகையில் ஒவ்வொருவரும் உருவத்தாலும் உணர்வாலும் மாறுபட்டவர்கள். சில பேர் சொல்லுவாங்க 7 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, தயவுசெய்து அதை நம்பாதீர்கள். உண்மையில் அது கருத்தில் உண்மையம் அல்ல. ஒவ்வொருவரும் உருவத்தாலும் உணர்வுகளாலும் மாறுபட்டு இருக்கும் பொழுது நீ ஒரு தனி மனிதன். மற்றவர்களை நீங்கள் ரசிக்க கற்றுக்கொண்டால், அவரிடம் அன்பு காட்ட தெரிந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா நீங்கள் நான் என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கணும்னு நினைக்கும் பொழுது என்ன இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது, இருக்க வாய்ப்பே இல்லை. உடனே நினச்சிவோம் நம்மள மாதிரி இல்லைன்னு நினச்ச உடனே ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், ஆத்திரம் எல்லாம் வந்துடுது. ஸோ எதை நீ பார்க்கின்றாயோ மற்றவர்களிடம் அவர்களுடைய உருவத்தையும் உணர்வுகளையும் மாறுபட்டவர்கள் என்று தெரிந்து ரசிக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் மனதில் இந்த ஏக்கம் வராது. மிக முக்கியமாக மனிதர்களிடம் தன்னிடம் ஒன்று இல்லாதைய மற்றவரிடம் பார்க்கும் பொழுது அதனால் போட்டி பொறாமை வந்துடும். முதலில் உன்னிடம் இருப்பதை ரசித்து வாழ கற்றுக்கொள், அவரிடம் இருப்பதையும் பார்த்து நீ ரசிக்க கற்றுக்கொள். இந்த பர்சனாலிட்டியை இன்றே நீங்கள் அகற்றிவிட வேண்டும். இல்லை சொக்கலிங்க, என்னால் இந்த பர்சனாலிட்டி அகற்ற முடியல, எப்போ பார்த்தாலும் கோபம் வருது, எப்போ பார்த்தாலும் டென்ஷன் வருது அப்படின்னு இருந்தீங்கன்னா பல வியாதிகள் வருவதற்கு நீங்கள் மூல காரணமாக ஒரு விதையை நீங்கள் விடுகின்றீர்கள். அந்த விதை வளர்ந்து மரமாகி உங்களை அழித்து விடுகின்றது. ஸோ இன்றையிலிருந்து தயவுசெய்து இந்த டைப் ஏ பர்சனாலிட்டியான அனைத்து குணங்களையும் நீங்கள் உங்களை விட்டு அகற்றி விட வேண்டும். அகற்றி வாழ கற்றுக்கொண்டாலே எப்படி முடியும் கேட்பீங்க? வழிமுறையில் சொல்கிறேன். உங்களை அறிந்து மற்றவர்களை நீங்கள் அறியும் பொழுது இந்த பிரச்சனைகள் வராது. இந்த பர்சனாலிட்டியை விட்டு மகிழ்வுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் பலவிதமான விஷயங்களை பற்றி புது புது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதுவரைக்கும் இந்த உலகம் பொதுவாக நம்பக்கூடிய சில மதிப்பீடுகள், சில உண்மைகள், அவை எந்த அளவிற்கு தவறானவை என்பதை நிரூபிக்கக்கூடிய பல ஆராய்ச்சிகளை உலக அளவிலான பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றன. நாம் கூட நிறைய அத்தகைய ஆராய்ச்சிகளை பற்றி இந்த நிகழ்ச்சியிலேயே கூட நாம் பேசியிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு ஆங்கில ஏட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு முடிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வு அது. அது என்னவென்று சொன்னால்,
கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இடையே ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்பதுதான் அந்த ஆராய்ச்சியினுடைய அடிப்படை. பொதுவாக உலகம் முழுக்க நீண்ட காலமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மிகுந்த ஒழுக்கமானவர்கள், பண்பாடானவர்கள், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், பயந்து நடக்கக்கூடியவர்கள், அல்லது ஒரு சமூகத்தில் ஒழுங்குகளை காப்பாற்றக்கூடியவர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே சமயத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு மனசாட்சிக்கு புறம்பான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்வதற்கு அஞ்சாதவர்கள், குற்றம் செய்வதற்கு அஞ்சாதவர்கள் என்று கடவுள் நம்பிக்கையாளர்களால் தொடர்ந்து கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் சித்தரிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் கண்டங்களிலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி அப்படி ஒரு இகழ்ச்சியான எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது உண்மைதானா என்பதுதான் அந்த ஆராய்ச்சி. அப்படி இருக்கிற போது நிறைய பேரிடம் அதை செய்கிறார்கள், அந்த ஆய்வை செய்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இவர்களிடெல்லாம் அந்த அவர்களுடைய பிஹேவியர், அவர்களுடைய நடத்தைகள், அந்த நடத்தைகளில் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி பார்க்கிற போது ஒரு முக்கியமான உண்மையை கண்டறிகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், ஒருவர் கடவுள் நம்பிக்கை இருப்பதனாலேயே அவர் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருப்பவர்கள் அரிது. இன்னொன்று, ஒரு மதம் கற்பிக்கக்கூடிய ஒழுக்கங்களில் சிலவற்றை பின்பற்றுவார்கள், சிலவற்றை அவர்களால் பின்பற்ற முடியாது, அல்லது சிலவற்றை தங்களுக்கேற்ப மாற்றிக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மதத்தினுடைய ஒழுக்கங்கள், விதிமுறைகள் எல்லாம் எப்போதோ ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டு விட்டன. ஆனால் காலத்திற்கு காலம் அந்த நம்பிக்கைகள் தொடர்ச்சியாக மாறுதல் அடைந்து வருவதையும் கூட அந்த ஆய்விலை சுட்டி காட்டுகிறார்கள். இப்பொழுது உதாரணமாக சதி வழக்கம் என்பது, அதாவது ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை உயிரோடு கொடுத்துவது போன்ற விஷயங்கள், இது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாம் உலகம் முழுக்க பல மதங்களிலும் இருந்திருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் மதம் சார்ந்த நம்பிக்கையாக இருந்தாலுமே கூட, அல்லது குழந்தை திருமணம் போன்ற விஷயங்கள் இருந்தால் கூட அவை காலத்தால் மாற்றப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது எந்த ஒரு மத கோட்பாட்டிற்கும் ஒரு நிரந்தரமான ஒரு புனிதத்தன்மை கிடையாது, அதுவுமே மாறக்கூடியது என்பதையும், மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கேற்பதை பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. இன்னொன்று, குற்றம் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்கிற போது கூட பொதுவாக பாவம், குற்றம் தொடர்பாக எல்லா மதங்களுமே பேசுகின்றன, வலியுறுத்துகின்றன. ஆனால் மத நம்பிக்கையுள்ள பலர் அந்த குற்றங்களில் அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது. இத்தனைக்கும் அவர்கள் தீவிரமான மத நம்பிக்கையாளர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயத்தில் இந்த குற்றத்தையும் அவர்கள் செய்வார்கள். அப்படி இருக்கிற போது மத நம்பிக்கை உள்ளவர்களில் அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் வலுவக்கூடியவர்கள் வெகு சிலரே என்பதையும், அதிலும் கூட முழுமையாக பின்பற்ற முடியாத ஒரு நிலையே கூட இருக்கிறது என்பதையும் அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. இன்னொன்று, தாங்கள் நம்பியதுதான் சரி என்கிற ஒரு பிடிவாத குணம் கொண்டவர்களாக இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் நம்பிக்கைக்கு வெளியே எதுவுமே கிடையாது என்கிற ஒரு 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 தீவிரத்தன்மை அவர்களிடம் இருப்பதையும் கூட அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. அதே சமயத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் தங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய செயல்களுக்கு தாங்கள் தான் பொறுப்பு என்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது மனிதனுடைய ஒழுக்கத்தையும் அறத்தையும் எது தீர்மானிக்கிறது என்றால் அற உணர்ச்சி என்பது தான் தீர்மானிக்கிறது. உதாரணமாக, திருடக்கூடாது என்பது, ஒரு மனிதனை ஏமாற்றக்கூடாது என்பது அது ஒரு மத கோட்பாடு அல்ல, அது ஒரு அறம் சார்ந்த கோட்பாடு. மதங்கள் தோன்றாத காலத்திலே கூட, இப்பொழுது நீங்கள் திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள், திருக்குறளுக்கு மதம் சார்ந்த பெரிய அடையாளங்கள் கிடையாது. ஆனால் கூட அது அறம் சார்ந்த பல கோட்பாடுகளை வலியுறுத்துகிறது. எப்படி ஒரு அரசன் நீதி நேர்மை செய்ய வேண்டும், எப்படி மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கூட திருக்குறள் பேசுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த அறம் சார்ந்த உணர்வு என்பது மனிதன் பண்பாடு சார்ந்த ஒரு குழுவாக வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து, ஒரு பண்பாட்டு மனிதனாக வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து அவனுக்கு தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதர்களினுடைய அற உணர்ச்சி, நேர்மை உணர்ச்சி, நீதி உணர்ச்சி என்பது அது மதத்திலிருந்து தான் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக தத்துவங்களிலிருந்து அது நமக்கு கிடைக்கிறது, கோட்பாடுகளிலிருந்து நமக்கு கிடைக்கிறது, சமூக வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது, சமூக வாழ்க்கை சார்ந்த நீதி கோட்பாடுகளிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆகவே ஒருவர் கடவுள் நம்பிக்கை ஒருவருக்கு இருக்கிறதா இல்லையா என்கிற அடிப்படையில் ஒருவருடைய குணத்தை நாம் மதிப்பிடக்கூடாது. மாறாக அவருக்கு அற உணர்ச்சி இருக்கிறதா, நீதி உணர்ச்சி இருக்கிறதா என்கிற அடிப்படையில் தான் ஒரு மனிதரை மதிப்பிட வேண்டும் என்பது தான் அந்த ஆய்வினுடைய அடிப்படை. அப்படி பார்க்கிற போது
மனிதர்களுடைய நீதி உணர்ச்சி என்பது பல்வேறு விதமான ஒரு கோட்பாடுகளிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் நமக்கு கிடைக்கிறது. நாம் படிக்கிற இலக்கியங்கள், நாம் படிக்கிற தத்துவங்கள், நாம் படிக்கிற சமய நூல்கள் எல்லாவற்றிலுமே அந்த நீதி உணர்ச்சியை நம்மிடம் வலுப்படுத்தக்கூடிய அறக்கோட்பாடுகள் உருவாகின்றன. அந்த அறக்கோட்பாடுகள் நமக்குள் பல விவாதங்களை உருவாக்குகின்றன. எப்படி பார்த்தாலும் மனிதர்கள் சமமுடன் நீதியுடன் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒருவர் மதம் சார்ந்தும் இருக்கலாம், மதம் சாராமலும் இருக்கலாம். ஒருவர் ஆஸ்திகராகவோ நாஸ்திகராகவோ இருப்பதனால் அவர் நல்லவராகவோ கெட்டவராகவோ மாறிவிட மாட்டார் என்கிற உண்மையைத்தான் அந்த சமகால ஆய்வு வெளிப்படுத்தியது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பெண்களுக்கான சிறுநீர் மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் மீரா ராகவன். பெண்களுக்கான ஒரு சிறப்பு மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மகப்பேறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கைனகாலஜி. பட் இது சார்ந்த துறையோடவே யூராலஜி அப்படின்ற ஒன்றும் இணைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதை பற்றின ஒரு புரிதல் ஏன் நம்மளுக்கு தேவையாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பெண்களுக்கான சிறுநீரகம் மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் டாக்டர். இப்போது பெண்களுக்கான சிறப்பு மருத்துவம் இப்போ வந்து கைனகாலஜி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ யூரோ கைனகாலஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த பிரிவே புதுசாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இது சார்ந்த தேவைகளோட நிறைய பெண்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இது வந்து ஒரு தேவை, இது ஒரு மருத்துவரை போய் அணுகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நிறைய பேர்கிட்ட இல்லை. இதை பற்றின ஒரு புரிதல் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு வயசுக்கு அப்புறமா இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது, நம்ம அம்மா பாட்டி இவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் இருந்திருக்கு, ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்குது. பட் நம்மளோட வாழ்க்கை தரம் அதை உயர்த்திக்கிறதுக்கும் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழறதுக்கும் யூராலஜி சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூடும் அப்படிங்கிறது. ஸோ இந்த துறையில் ஒரு சிறப்பு மருத்துவராக இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரோபோட்டிக் மெத்தட்லேயும் நீங்கள் இப்போது கையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த துறை சார்ந்த ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜே நம்ம இன்னும் வரல அப்படின்னும் போது ஓரளவுக்கு இது சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல யூரோ கைனகாலஜி அப்படிங்கிற இந்த பிரிவு பற்றி சொல்லுங்கள். இது எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது? ஓகே, நீங்கள் சொன்னது வெரி ட்ரூ. நம்ம கைனகாலஜி பற்றி நிறையா தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் யூராலஜி பற்றி, அதாவது பெண்களில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை பற்றி பல பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஐ வுடன்ட் சே அவேர்னஸ் இல்லாமல் இருக்குன்னு, முதல்ல அவங்களுக்கு இது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தால் கூட யார்கிட்ட போகிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். பிகாஸ் சிறுநீர் பற்றி பிரச்சனையாக இருக்கும். நம்ம ஊரில் இயல்பாகவே சிறுநீர் பற்றி பிரச்சனைனா கிட்னி ஃபெயிலியரோ அப்படின்னு ஒரு நெஃப்ராலஜிஸ்டையோ, இல்லாட்டி சக்கரவியாதினால தான் அடிக்கடி பாத்ரூம் போகிறோமோ அப்படிங்கிற ஒரு டயபெட்டாலஜிஸ்டையோ, இல்லை தன்னோட ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்டையோ, இல்லை ரெகுலராக கைனகாலஜிஸ்டையோ போவாங்க. ஸோ அவங்களுக்கு யார்கிட்ட போகிறது பிரச்சனைன்னு தெரியறது, அது இயல்பானது இல்லைங்கிறதும் அவங்களால கண்டறிய முடியறது. ஆனால் அதுக்கு யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாத ஒரு தவிப்புனால பல நாட்கள் அதை போஸ்ட்போன் பண்ணி அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீங்கள் சொன்னது போல் சஃபர் ஆகுது. ஸோ என்னென்ன பிரச்சனையெல்லாம் இந்த யூரோ கைனகாலஜி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன்புட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது இயல்பான விஷயம் கிடையாது. ஓகே, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சம்மர் சீசனில் தண்ணி உட்கொள்ளாததுனால, இல்லை ஏதோ ஒரு வயிற்று உபாதைனால டயரியா ஆச்சு, அதனால யூரினரி இன்ஃபெக்ஷன், ஏதோ ஆன்டிபயோட்டிக் எடுத்தாங்க வேற ஒரு காரணத்துக்காக, அப்படி யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்தால் ஓகே. ஆனால் மாதம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, அவங்களே நினச்சிக்கிறாங்க சக்கரை நோய் கண்ட்ரோலில் இல்லாததுனால யூரினரி இன்ஃபெக்ஷன். அது இயல்பானது கிடையாது. குறிப்பிட்ட சொல்லணுன்னா ஒரு வருஷத்துலேயோ ஒரு 3 தடவைக்கு மேலே யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலோ, இல்லை 6 மாத இடைவெளியில் 2 தடவைக்கு மேலே யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலோ கண்டிப்பாக ஒரு யூரோ கைனகாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா சிறுநீர் பை இறக்கத்தினால, அந்த சிறுநீர் பைக்கு தேவையான சத்து பொருளான ஹார்மோன்ஸ் டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால, சிறுநீர் பை அடைப்புனால, இல்லை அது சரியாக எம்டி பண்ணாததுனால
உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. யார் யாருக்கு இப்படி நேரக்கூடும்? மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கிறது நம்ம உடம்புல இயல்பாக சுரக்கிறது. மெனோபாஸ் ஆன பிறகு சினைப்பை, அதாவது ஓவரிலேருந்து வர ஹார்மோன் இருக்க போகிறதில்ல. அப்போ அது டெஃபிஷியண்ட்டாக ஆகும்போது யூரினரி பிளாடர் கண்ட்ரோலும் சரி, அதோட எம்டிங் கெப்பாசிட்டியும் சரி, இந்த எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா இன்ஃபெக்ஷனுக்கு, அதுவும் குறைஞ்சி போகிறதுனால இன்ஃபெக்ஷன் வரும். நம்ம மெனோபாஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் திருப்பி திருப்பி வராமல் நம்ம ஏதாவது சப்ளிமெண்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடிக்கடி சிறுநீர் இன்ஃபெக்ஷன் வருது, சிறுநீர் கற்கள், இல்லாட்டி சிறுநீரில் ரத்தம் வெளியேறுறது. ரத்தம் வெளியேறதுக்கான காரணம் எதுவானா இருக்கலாம். சிறுநீர் பையில் புண்கள், இல்லை அல்சர்ஸ், இல்லை ஸ்டோன் ப்ராப்ளம், இல்லை முன்னால் ஏற்பட்ட சர்ஜரினால ஒரு ஸ்டிச் அதுக்குள்ளே மாட்டியிருக்கலாம், இல்லை அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன்னால் இருக்கலாம், இல்லை கேன்சரோட அறிகுறியாக கூட இருக்கலாம். யாருக்கு பிளாடர் கேன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்வேரியபிளி ஸ்மோக் பண்ணுறவங்க, நான் ஸ்மோக்னா டொபாக்கோ யூசேஜை சொல்கிறேன், அது சிகரெட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, புகையில போடுறவங்களுக்கு கூட பிளாடர் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணால் அந்த பாசிவ் ஸ்மோக்கிங்னால விமென்க்கு பிளாடர் கேன்சர் வரத்துக்கான அறிகுறிகளும் ஜாஸ்தி. அப்போ இந்த பிளாடர் கேன்சரோட அறிகுறி முக்கியமாக என்ன இருக்கும்? ஒரு இரிட்டேஷன், கான்ஸ்டண்ட்டாக பாத்ரூம் போகணுங்கிற சென்சேஷன், எரிச்சல். எவ்வளோ தான் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாலும் அது போக போகிறது இல்லை, ஏன்னா உள்ள புண்ணு ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால. அதே சமயத்தில் பிளட் வரும் யூரினில். இப்படி நீர் கசிவோடு சேர்த்து ரத்தமும் போச்சுன்னா அது பிளாடர் கேன்சரோட ஏர்லி ஸ்டேஜஸோட அறிகுறியாக கூட இருக்கலாம். அதே மாதிரி பிளாடர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாஷ்ரூம் போகிறதுக்குள்ளே லீக் ஆகிடுது, இல்லை நைட்டில் அடிக்கடி பாத்ரூம் வருது. கிளாசிக்கலாக அவங்க சொல்கிறது என்னென்னா, சேர்ந்தாப்பில் 1 மணி நேரம் தூங்க முடியல, அடிக்கடி பாத்ரூம் போகணும், பாத்ரூம் போகிறதுக்குள்ளே வெட் ஆகிடுறது, ஸோ ஐ ஹாவ் டு பி ஆன் டைப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்த பேஷண்ட்டு பெட்லேருந்து எழுந்து வாஷ்ரூம் போகிறதுக்குள்ளே பெட் வெட்டிங் ஆகிடும். பட் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் எனக்கு தினைக்கும் பெட் வெட்டிங் ஆகுதுன்னு? ஸோ அவங்களுக்கு யார்கிட்டையும் போகிறதுக்கும் தெரியல, அது ஒரு பிரச்சனையாக அது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி இரும்பினா, சிரிச்சா, இல்லாட்டி தும்பினா, மாடிப்படி ஏறினா, குனிஞ்ச ஏதாவது பொருட்கள் எடுத்தால் அந்த பாரத்தின் காரணமாக யூரின் தானாகவே வெளியேறும். இதுவும் ஒரு அப்நார்மல் சிம்டம். இது இயல்பானது கிடையாது. அது பெல்விக் ஃப்ளோரோட தொய்வு தன்மையினால் இந்த மாதிரி ஏற்படுது. இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் மைல்டு யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறது, இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரமும் யூரோ கைனகாலஜியோட ஸ்பெஷலிஸ்ட் இன்புட் தேவைப்படுது. ஓகே, பெண்களுக்கான உண்மையிலே ஒரு சிறப்பு மருத்துவம் தான் நம்ம சொல்லலாம். இந்த கம்ப்ளீட் இந்த பெல்விக் ஃப்ளோரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இதில் நம்மளுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரிய வருதுன்றது நம்ம பார்க்குறோம். இப்போது ஒன்று சீரியஸ் ப்ராப்ளம், கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு இது ஒரு அறிகுறின்னு சொல்கிறோம், இல்லை இந்த இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறீங்க. பொதுவாக என்ன மாதிரியான ஒரு காரணங்களால் இந்த யூரினரி லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த சென்சேஷன் இதெல்லாம் ஏன் வரும்? வயசான காலத்தில் வருமா, இல்லை சாதாரணமாகவே இது இப்படிப்பட்ட இது யாருக்கு வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாருக்கு வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்கள், சிறு பிராயத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவங்களாலும் சரி. ஆனால் ஒரு காமனாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும், ஆஃப்டர் மெனோபாஸ் வர்சன் ஆகும். ஸோ ஏஜ் ஆக ஆக இதோட தீவிரத்தன்மை ஜாஸ்தி ஆகுமே ஒழிஞ்சு முதல்லேருந்தே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ சின்ன குழந்தைங்கன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பூ படையறதுக்கு முன்னால் ஈஸ்ட்ரோஜன் இருக்காது உடம்புல. ஸோ அந்த டெஃபிஷியன்சி காரணமாக திருப்பி திருப்பி அந்த பிறப்புறுப்பில் ஏற்படுற அரிப்பு, இல்லை புண் மாதிரி ஒரு ஃபீலிங் அண்ட் இச்சிங், அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய இச்சிங், இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு டைப்பர் யூசேஜ்னால் வர கண்டாமினேஷன், இதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, சின்ன குழந்தைங்களே அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருந்தான், எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு பேறு காலத்துலேயும் பின்னால் கர்ப்பமாக இருக்கிற காலத்துலேயும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேறு காலத்தில், கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் குவைட் டேஞ்சரஸ். கிட்னியை பாதிக்கலாம், இல்லாட்டி ப்ரீடம் லேபர், குறப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அனீமியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கம்மி வெயிட்டோட குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சிறு பிராயத்திலே நம்ம கண்டறிஞ்சோன்னா
அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், அது திருப்பி இனிமேல் அந்த குழந்தைங்களுக்கு வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டறிய முடியும். அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன்புட் தேவைப்பட தான் செய்யறது. சரி, அடுத்த கட்டத்தை எடுத்துப்போம். டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் ஏர்லி அடல்ட்ஸ், இவங்களுக்கு அகெயின் பிகாஸ் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ்னால சேஃப் செக்ஸ் இல்லாட்டி அண்ட் வாட்டர் குடிக்காமல் இருக்கிறது ஸ்டோனுக்கு அதிகமான காரணம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிறாங்க, இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ், வாட்டருக்கு பதிலாக நல்ல ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க் சாப்பிட்றது, அதிகமாக டீ காஃபி சாப்பிட்றது, இந்த பழக்கங்கள்னால கண்டிப்பாக யூரினரி ஸ்டோன்ஸ் இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த பிராயத்தில் இந்த மெயின் பிரச்சனை. பேறு காலத்தில் நான் சொன்னது போலவே யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் குவைட் காமன். மெனோபாஸ் ஆர் மிடில் ஏஜ் அண்ட் மெனோபாஸ் அகேன் திருப்பி ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி, எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன். கண்ட்ரோல் ஆஃப் த பிளாடர், இந்த 2 விதமான கண்ட்ரோல் இருக்கும். ஒன்று இந்த பெல்விக் ஃப்ளோரோட ஸ்ட்ரென்த்னால உங்களை இருமும் போதோ சட்டால்னு ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்ணும் போதோ லீக்கேஜ் ஆகக்கூடாது. பட் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் போகிறாங்க. நிறைய பெண்கள் நான் பார்க்குறேன் என் கிளினிக் வராங்க, நாங்கள் ஜும்பா போகிறோம், எங்களால் அந்த டான்ஸ் ஆடும்போது லீக்கேஜ் ஆகுது, இட் இஸ் நார்மல், நான் ஜும்பா ஸ்டாப் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான் லீக்கேஜ் ஆகுதா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஐடியலி அந்த பெல்விக் ஃப்ளோரோட வீக்னஸ்னால இந்த மாதிரி ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்ணும் போது அது தொய்வு அடைஞ்சதுனால தான் லீக்கேஜ் ஆகுது. இதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்கிறோம். வேறஸ் சில பேருக்கு பிளாடர் தீவிரமாக வேலை செய்யும், அதாவது அளவுக்கு அதிகமாகவே. அவங்களுக்கு கிளாசிக்கலாக டே டைமில் ஒரு 15 வாட்டி பாத்ரூம் போவாங்க, நைட் டைமில் ஒரு மோர் தென் 2 to 3 டைம்ஸ் எழுந்துப்பாங்க. கண்ட்ரோல் இருக்காது, உடனே போயிடணும், தண்ணி குடித்தா உடனே போடணும். அவங்க ஒரு வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாய்லெட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துப்பாங்க. அவங்களால ஒரு ஃப்ரீடமாக வெளில போக முடியாது, ஒரு சேர்ந்தாப்பில் ஒரு 3 மணி நேரம் ஒரு சினிமா பார்க்க முடியாது. நார்மல் சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஒரு ஈடுபாடோடு செயல்பட முடியாது. அவங்க தன்னை செக்லூட் பண்ணிப்பாங்க. ஒரு பஸ் ட்ராவல்னால் அடிக்கடி பஸ்ஸை நிறுத்தணும், காரை நிறுத்தணும். இந்த பிரச்சனைனால வென்எவர் திஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் அஃபெக்டிங் உங்களோட டெய்லி ரொட்டீன், இல்லை உங்கள் டெய்லி ரொட்டீனை டாய்லெட்டை சம்மந்தப்படுத்தி உங்கள் மாற்றிக்கிற நிர்பந்தம் ஏற்பட்டால் இது பிரச்சனை. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். ஒரு கேர்ள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெண் அப்படின்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்து வயசாகிற வரைக்கும் எந்த கட்டத்தில் வேணால் இந்த இப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ரைட். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. இது நார்மலாக ஒரு வயசுக்கு அப்புறம் நடக்கிறதா, நம்ம அம்மாவுக்கு இல்லையா அவங்களுக்கு இல்லையா, இப்போ நம்ம பெரியவங்கள்ட்ட போய் சொன்னால் கூட இதை இப்போ இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போது நமக்கு நார்மல் லைஃப்லேருந்து சேஞ்ச் ஆகிறது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ப்ராப்ளமோட டிகிரிஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரியான எப்பயாவது இப்படி ஒரு லீக்கேஜ் இருக்குது, ரெகுலராக இருக்குது, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது, இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம்? கரெக்ட், குட் கொஸ்டின். நீங்கள் எல்லாமே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இயல்பாகவே நிறையா பேருக்கு இந்த ஏஜிங் இஷ்யூனால இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒரு பாட்டிட்டியோ அம்மாட்டியோ, எனக்கும் இப்படி தான் இருந்தது. இப்போ கிளாசிக்காக மெனோபாஸ் பற்றி சொல்கிறது இல்லையா, தோ மெனோபாஸில் ஹெவியாக ப்ளீடிங் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொன்னால் கூட எங்கள் அம்மாக்கெலாம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க. உண்மையாகவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒரு இம்பார்ட்டண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு. ஃபேமிலியில் யாருக்காவது உங்களோட அக்கா, அம்மா, சித்தி, பெரியம்மா, பாட்டிக்கு யாருக்காவது இந்த யூரினரி லீக்கேஜ் இருந்தாலோ, இல்லை அடி இறங்குறது, கர்ப்பப்பை இறங்குற ப்ராப்ளம் இருந்திருந்தாலோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இயல்பான விஷயம் இல்லை. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, அவங்களுக்கு அது நார்மல்னு நினச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. பட் இது எப்போல்லாம் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அணுகணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டே டைம் ஃப்ரீக்வன்சி, வாஷ்ரூம் போகிறதுக்கோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ யூஸ்வலாக அபவுட் 5 to 7 டைம்ஸ், நைட்டில் மேபி ஒன்ஸ் எழுந்துக்கலாம். இதிலே இந்த மாறா ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சம்திங் விச் ஹேஸ் டு பி டெல்ட் வித். இதுக்காக உடனே சர்ஜரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், உங்கள் காஃபி டீ அளவை கம்மி பண்ணிக்கணும், ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஒரு ஷெட்யூல் வச்சு பாத்ரூம் போகணும். நிறைய பேருக்கு ஒரு கெட்ட வழக்கம் என்னென்னா ரொம்ப நேரம் பாத்ரூமே போகாமல் இருப்பாங்க, ஒரு 6 மணி நேரம். ஏன்னா நான் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தால் அந்த பிளாடர் இரிட்டபிள் ஆகி
அதி தீவிரமாக வேலை செஞ்சு இந்த நாளடைவில் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்ரி 3 to 4 hours bladder எம்டி பண்ணுறது ஒரு கரெக்டான ஹேபிட். அதுக்கு கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இது நம்ம கையில் இருக்குது. ரெண்டாவது, உடல் பருமன் அதை குறைக்கணும். ஏன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக பிளாடரோட கெப்பாசிட்டி டு கண்ட்ரோல் ஆல்சோ ரெடியூசஸ். ஸோ நம்ம பிளாடர் நல்லா வச்சுக்கணுன்னா ஐடியல் வெயிட் இருக்கிறது பெட்டர். உடனே ரொம்ப டயட் இருந்து ஒல்லியாகணும்னு சொல்லலை, ஓவர் வெயிட்டாக இல்லாமல் இருந்தால் பெட்டர். நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் எக்ஸசைஸ். பெண்கள் பை டிசைன் வெயிட் தூக்கக்கூடாது. வெயிட் தூக்கக்கூடாதுன்னு அறவே தூக்கக்கூடாதுன்னு இல்லை, ஒரு 4 கிலோக்கு மேலே தூக்கக்கூடாது. அப்படி ரொம்ப வெயிட் தூக்குறவங்க, மேனுவல் லேபரர்ஸ், இல்லை நர்ஸாக வேலை பார்க்குறவங்க, இல்லை டிசேபிள் சைல்டு இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ், இல்லை வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் படுக்கையாக இருப்பாங்க, அவங்களுக்கு கேர் பண்ணுற அவங்களுமே வயசானவங்களாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கணும். ரொம்ப நாள் இதை செஞ்சால் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தீஸ் ஆர் த லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் ஒன் கேன் டூ டு ரெடியூஸ் மினிமல் லீக்கேஜ், அதாவது கிரேட் 1 டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டம், இதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னே தெரில, இப்பயும் இருக்குது அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கிறவங்க, ஒரு 45 வயசு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ், நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போய் பார்த்தீங்கன்னா கீகல்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு இருக்கும். பேசிக்கலாக இந்த பெல்விக் ஃப்ளோர் தசைகளை இறுக செஞ்சு அதோட ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ். யார் வேணால் செய்யலாம். ஐடியலி எல்லா பெண்களும் பேறுகாலத்துக்கு அப்புறமா செஞ்சே ஆகணும். எவ்வளோ நாள் செய்யணும்? வாழ்நாள் முழுக்க செய்யணும். காலையில் ஒரு 10 வாட்டி, சாயந்தரம் ஒரு 10 வாட்டி. இந்த சூரிய நமஸ்காரம் எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறோமோ அது போல தான் பெண்களுக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ். நான் இப்போ இதை ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறது லிட்ரலி கண் கெட்டப்புறமா சூரிய நமஸ்காரம் மாதிரி. ஸோ அதை முன்னாலே செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். செய்யாமல் போகிறத விட செய்யறது பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்கிற மாதிரி. செஞ்சாக்க ஒரு மாடரேட் டிகிரியாக இருக்கிறத மைல்ட் டிகிரியாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். மைல்ட் டிகிரியாக இருக்கிறத கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்லி மெடிசன்ஸ் ஆர் சர்ஜரி வில் பி நீடட். ஸோ இதையும் தாண்டி பேஷண்ட்ஸ்க்கு பிரச்சனை இருந்ததுன்னா நிறைய மெடிக்கேஷன் இருக்குது, அதுக்கு சைடு எஃபெக்டும் இருக்குது. ஸோ எல்லாராலையும் அந்த மெடிசன் எடுக்க முடியாது. மற்ற மெடிசனோட இன்ட்ராக்ட் ஆகாத மெடிசன் தான் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் இன்புட் தேவை. ஏன்னா எல்லா மெடிசனும் சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. சைடு எஃபெக்ட்னா ரொம்ப பாதிப்பு கொடுக்கக்கூடிய, ஹார்ட்டை பாதிச்சிடும், கிட்னி பாதிச்சிடும் கிடையாது. ட்ரை மவுத் காஸ் பண்ணும், அதாவது நாக்கும் பல்லும் ஒட்டிக்கும் இந்த மருந்து சாப்பிட்டாக்க. கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த 2 காரணத்தினாலேயே நிறைய பேர் அந்த மருந்தை ஒரு 2 வாரத்துக்கு மேலே கண்டினியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஸ்மாலர் டோஸில் ஆரம்பிப்போம், அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட் இன்புட் தேவையாக இருக்குது. அதுக்கும் மேலே தீவிரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவை. நான் சொன்னேன் இல்லையா, அதி தீவிரமாக வேலை செய்கிற பிளாடரை குவைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பிளாடருக்கு உள்ள கேமரா செலுத்தி, சிஸ்டோஸ்கோப்புன்னு சொல்லுவோம், பிளாடர் தசைகளில் போட்டாக்ஸ், இந்த அழகுக்கு பண்ணிக்கிறதுக்கு இந்த ரிங்கிள்லாம் குறையறதுக்கு பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி பிளாடரில் இருக்கிற சுருக்கங்கள் நீக்கிறதுக்கு இந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டால் தீவிரமாக வேலை செய்கிற பிளாடர் கொஞ்சம் குவைட் ஆகி இந்த மாதிரி அர்ஜென்சி லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் ஒரு தடவை பண்ணாக்க 18 மாதம் வரைக்கும் அது ஃப்ரீடம் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இந்த தீவிரமாக வேலை செய்கிற பிளாடருக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த தும்முனா சிரிச்சா அந்த மாதிரி யூரின் லீக்கேஜ் ஆகிறதுக்கு காரணம் பெல்விக் ஃப்ளோர் தோய்ந்து போய்டுறதுனால. ஸோ பிளாடருக்கு கீழே ஒரு டேப் மாதிரி பொருத்தி நம்ம ஷூலேஸ் இருக்க டைட் பண்ணுற மாதிரி கட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணாக்க பிளாடருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து திருப்பி லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ரைட் ஃப்ரம் உடல் பருமன் குறைக்கிறதுலேருந்து ரைட் அப் டு போட்டாக்ஸ் ஆர் டேப் சர்ஜரி எல்லா வித தரப்பினருக்கும் சம் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் தேர். ஆனால் ஒரு சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப அவங்கவுங்க சிவியரிட்டிக்கு ஏற்ப நம்ம ட்ரீட்மெண்ட்டை டெய்லர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போது இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எக்ஸசைஸ், மெடிசன் அண்ட் சர்ஜரி இது 3மே இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த
பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ லாஸ்ட்டாக சொல்லும்போது ஒன்று சொல்லிங்க, எப்பயுமே பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, ஹெவியாக தூக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும் இந்த லீக்கேஜ் இருக்குது, மற்றபடி ஐம் நார்மல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னா சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ண முடியுமா ஒரு ஏஜ் இருந்தால்? அப்படின்னு அவசியம் இல்லை. நோ, அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், எக்ஸசைஸ் பேட்டர்ன், அவாய்ட் வெயிட் லிஃப்டிங். நிறைய பேர் ஜிம் போயிட்டு டம்பிள்ஸ் எடுக்கிறேன் அப்படின்லாம் புதுசாக நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த வெயிட் பார்ட்டை மட்டும் நிறுத்திட்டு பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு 6 வீக்ஸ்க்கு பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணால் போகிறோம். இது எதுவுமே எமர்ஜென்சி சர்ஜரி கிடையாது. ஏன்னா இந்த ப்ராப்ளம் உயிருக்கு ஆபத்தான ப்ராப்ளம் இல்லை, பட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஷ்யூ, அவங்க வாழ்க்கையோட தரம் குறைஞ்சு போயிடுது. அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் விமென், தே ஆர் நாட் பேஷண்ட்ஸ், இயல்பாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. பட் இந்த பிரச்சனைனால அவங்க இயல்பு வாழ்க்கையில் இடர்பாடு ஏற்படுது. இதை நம்ம எப்படி தீர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் இஷ்யூவோட இது. And medicines also continuous only. We can stop it after 3 months. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இந்த எக்ஸசைஸ் ஷெட்யூலை சொல்லி கொடுத்துருப்போம். நான் சொன்னேன் இல்லையா, 3 வாரஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுற பிளாடர் ட்ரைனிங் ஷெட்யூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஸ்லோவாக நம்ம அவங்க மெடிசன் டேப்பர் பண்ணி மெடிசன்லேருந்து வெளில கொண்டு வந்துடலாம். ஸோ இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் பர்மனண்ட் ப்ராப்ளம். ஆனால் அதை கரெக்டாக கண்டறியணும் அந்த ஸ்டேஜில், அப்போனா நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜ் தாண்டி போயிட்டாக்க சில டைம் வந்து பர்மனண்ட் சொல்யூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை அடிக்கடி டாக்டரை பார்க்கணும், இல்லை ஒரு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம். ஸோ டிபெண்டிங் அவங்க எந்த ஸ்டேஜில் நம்ம கிட்ட வராங்க, எவ்வளோ டிகிரி ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது, என்ன வயசில் இருக்காங்க, வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட். நிச்சயமா. இப்போது இந்த சர்ஜரி பார்ட் பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போது மெடிசின் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே புது புது டெக்னாலஜி, புது புது அட்வான்ஸ்மெண்ட் எவ்ரிடே வந்துட்டுருக்கிறத பார்க்குறோம். யூரோகைனகாலஜி அப்படிங்கிற ஒரு துறையே புதுசு அப்படின்னும்போது ஈவன் இதில் கூட ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது இப்போது கொண்டு வந்திருக்காங்க. இப்போது ரோபோட் அப்படின்னும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு ஒரு அறுவை சிகிச்சையே பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஏதோ ரோபோ மிஷின் நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு இல்லையா? உண்மையிலே ரோபோட்டிக் சர்ஜரி இதில் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு பயப்படக்கூடிய விஷயமா? இல்லை, ரோபோட்டிக் சர்ஜரி ரொம்ப கிளாசிக்கலாக இது கர்ப்பப்பை சம்மந்தமாக இல்லை கர்ப்பப்பை பிளாடர் சம்மந்தமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். அண்ட் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு சர்ஜரிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பிகாஸ் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கணும், வேறு எந்த பிரச்சனை வராமல் தடுக்கணும், காலில் ரத்தம் கட்டாமல் பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு இந்த ரொபாட்டிக் சர்ஜரி ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ரொபாட்டோட இம்பார்ட்டண்ட் cutting edge advantage on top of open surgery or laparoscopy அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்மாடங்கு பரிமாணம், அந்த 3D enhancement of the image ஒன்று இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ரொபாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது சர்ஜன், நம்ம சொல்கிறது தான் அந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் பண்ணும். இது ஒரு மெஷின் வந்து உங்ககிட்ட ஆப்ரேட் பண்ணாது, சர்ஜன் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் அந்த மெஷின் வந்து அந்த செயலை புரியும். ஸோ பேசிக்கலி ஒரு வீடியோ கேம் ரிலேட்டட் இதுதான் இது, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். அந்த 3D விஷன்னாலையும் மேக்னிஃபிகேஷன் ஒரு 10 times அதிகமாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப ப்ரிசைஸாக நுண்ணியமாக அந்த இடத்த மட்டும் கட் பண்ண முடியும். அந்த தையல் போடுறதெல்லாம் கரெக்டாக செய்ய முடியும். டெப்த்தில் இருக்கிற ஆர்கன் எஸ்பெஷலி பிளாடர், ஏன்னா அதுக்கு பிளட் சப்ளை ஜாஸ்தி, ஏதாவது ஒரு இன்ஜுரி பண்ணிட்டா பின்ன நீர் கசிவு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அபாயம்லாம் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ரொபாட்டிக் சர்ஜரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸ்டே ஆஃப் பேஷண்ட் இன் ஹாஸ்பிட்டல், இது நுண்துளையாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப பெயின் இல்லாததுனாலையும் பிளட் லாஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவரி, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன், இந்த மாதிரி பல மடங்கு அந்த காம்ப்ளிகேஷனை நம்மளால் தடுக்க முடியும். ஒரு டவுன் சைடு என்னென்னா, ரொபாட் ரொம்ப நிறையா அவைலபிளாக இல்லாததுனால காஸ்ட் இருக்குது அதோட இன்வால்வ்டாக. பட் நாளடைவில் ரொபாட்டிக் சர்ஜரி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக எப்படி லேப்ரோஸ்கோப்பி இப்போ எல்லாருமே பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ரொபாட்டிக் சர்ஜரியோட காஸ்ட்டும் அஃபோர்டபுளாக ஆகிடும்.
ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி த ஃப்யூச்சர், எஸ்பெஷலி ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா சர்ஜரி இப்போ ஹர்னியாவை ரோபோட்டில் பண்ணலாம், பட் தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மனி, வேஸ்ட் ஆஃப் ஸ்கில். சில பர்டிகுலர் ப்ரொசீஜர்ஸ்க்கு ரொம்பவே பிரத்யேகமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணால் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஒரு யூரோ கைனகாலஜிஸ்ட் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி வந்து சிறுநீர் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். பட் ஒரு லெவல்லையும் இதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இது இந்த கைனகாலஜி பிரிவோடு சேர்ந்து பார்க்கும்போது கம்ப்ளீட் பெல்விக் ரீஜன், அதுவும் பெண்களுக்கான ஒரு சிறப்பு மருத்துவமாக இது எப்படி அமையுது, ஆரம்ப காலகட்டத்து அறிகுறி என்னவாக இருக்குது, அதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எவ்வளோ ஸ்டேஜஸ் இதில் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு இந்த துறை சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். டிசம்பர் 10ஆம் நாளை உலக மனித உரிமை நாளாக ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்திருக்கிறது. அறிவிப்பு வந்திருக்கிறதே தவிர உலக நாடுகள் அனைத்திலும் மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்றனவா, காக்கப்படுகின்றனவா என்பது ஒரு பெரிய வினாவாகத்தான் இருக்கிறது. இந்த தருணத்தில் நீதிமன்ற நிர்வாகத்தில் மனித உரிமைகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு நூலின் ஒரு கட்டுரையை நாம் பார்க்கலாம். அதில் இருக்கிற பல செய்திகள் நமக்கு பயன்படுகிற செய்திகளாக இருக்கின்றன. சற்றே சிந்திப்பீர் என்பது அந்த நூலினுடைய பெயர். அண்ணா நகரில் இருக்கிற சேது பப்ளிஷர்ஸ் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 15 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லாம் சட்டம் குறித்தும் நீதி பற்றியும் எழுதப்பட்டிருக்கிற கட்டுரைகள். நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் இப்படி அந்த சட்டத்தை எளிமையாக தருவதன் மூலம் மக்களுக்கு ஒரு தொண்டை செய்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்தந்த துறை சார்ந்த அறிஞர்கள் அவர்களின் துறையில் பெற்ற அனுபவத்தை, அவர்களின் அறிவை எளிமையாக்கி மக்களுக்கு தருவது அவரவரினுடைய கடமை என்றே நாம் சொல்ல வேண்டும். அந்த கடமையை இந்த புத்தகம் சரிவரச் செய்திருக்கிறது. இந்த 15 கட்டுரைகளில் 9ஆவதாக இடம்பெற்றிருக்கிற ஒரு கட்டுரை நீதி நிர்வாகங்களில் மனித உரிமை என்பது பற்றியதாக இருக்கிறது. இந்த மனித உரிமையை 1948ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவை பிரகடனம் செய்கிறது. ஆனாலும் எல்லா நாடுகளிலும் உடனடியாக அந்த மனித உரிமை சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விடவில்லை. இந்தியாவில் 1993ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மனித உரிமை சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகும் மனித உரிமைகள் மீறப்பட்டு கொண்டேதான் வந்திருக்கின்றன. இன்றைக்கும் கூட பெரிய மாற்றம் நிகழ்ந்துவிட்டது என்று கூற முடியாது. இருப்பினும் கூட இந்த விழிப்புணர்வு மக்களுக்குள்ளே ஒரு தற்காப்பை ஏற்படுத்தும். இந்த சட்டம் நமக்கு தந்திருக்கிற உரிமைகளை புரிந்து கொள்வதன் மூலம் சில முயற்சிகளை நம்மால் எடுக்க முடியும். நம்மை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமில்லை, அருகில் இருக்கிறவரை காப்பாற்றுவதற்கும் இந்த அறிவு நமக்கு உதவும். எனவே நம்முடைய சட்ட அமைப்பு என்ன சொல்லுகிறது? அது நீதிமன்றங்களில் சில வேளைகளில் உச்ச நீதிமன்றம் கூறிய தீர்ப்பை ஒட்டி சில சட்டங்களாக ஆகும். ஜட்ஜ்மெண்ட் மேட் லா என்று அதனை சொல்லுவார்கள். அப்படி மேற்கு வங்க அரசுக்கும் டி.கே. பாசு என்பவருக்கும் இடையில் நடந்த ஒரு வழக்கில் 1997ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பில் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனித உரிமைகள் தொடர்பான அவற்றை 1, 2 என்று வரிசைப்படுத்தி நீதிபதி ஏ.கே. ராஜன் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அடிப்படையில் ஒருவரை கைது செய்யும் போது என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், அவரிடம் விசாரணை எப்படி நடத்தப்பட வேண்டும், 3ஆம் தர நிலையில் விசாரணை நடத்தப்படக்கூடாது. அதாவது த தேர்ட் ரேட் மெத்தட்ஸ் என்று சொல்லுகிற ஒருவரை அடித்தும் துன்புறுத்தியும் சித்திரவதைப்படுத்தியும் அவரை இழிவுபடுத்தியும் விசாரணையை நடத்தக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையாக அப்படித்தான் விசாரணைகள் நடைபெறுகின்றன. அதை சில திரைப்படங்களில் வருகிற காட்சிகள் கூட எப்படி நியாயப்படுத்துகின்றன என்றால், அன்பாக கேட்டால் யாரும் உண்மையை சொல்ல மாட்டார்கள், அடித்து கேட்டால் தான் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறது. எனவே
அடித்துவிட்டு கேட்பது என்பதுதான் இன்றைக்கு விசாரணை முறையாக இருக்கிறது. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை தெளிவாக சொல்லுகிறது. இந்த 3ஆம் தர முறைகள் கையாளப்படக்கூடாது. இரண்டாவது, விசாரணை செய்கிறவர் யார் என்று கேள்வி கேட்கிறவரினுடைய குறிப்புகளும் பதிவாக வேண்டும். யாரை கேள்வி கேட்கிறோம் என்பது மட்டுமில்லை, யார் கேள்வி கேட்கிறார்கள் என்கிற பதிவுகளும் இருக்க வேண்டும். எந்த நாள், எந்த நேரம், எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும். அதுவும் எப்படி பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால், அதற்கு சாட்சியாக அவர்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் அல்லது அந்த இடத்தில் இருக்கும் யாரேனும் ஒருவரினுடைய கையெழுத்தை பெற்று அதற்கு மேலதிகமாக கைது செய்கிற அதிகாரியினுடைய கையெழுத்து இருக்க வேண்டும் என்கிற சட்டமெல்லாம் இருக்கிறது. நான்காவது, அவர் கைது செய்யப்படுவதை அவர் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு அல்லது அவருக்கு நெருக்கமான ஒருவருக்கு தெரிவிக்கிற உரிமை கைது செய்யப்படுகிறவருக்கு இருக்கிறது. அதை காவல்துறை மறுக்கக்கூடாது. வழக்கறிஞரை அழைப்பதற்கான உரிமை இருக்கிறது, அதை தடுக்கக்கூடாது. அவர் கோரினால் ஆன் டிமாண்ட், அவர் கோரினால் மருத்துவ சோதனைக்கும் அவரை ஆளாக்க வேண்டும். மருத்துவர் வேண்டும் என்று கேட்டால் மருத்துவரை அழைத்து வர வேண்டும் என்று இத்தனையும் சட்டத்தில் நியாயமாகத்தான் இருக்கிறது. ஏன் நடைமுறையில் இல்லை? எல்லா சட்டத்திற்குள்ளும் ஓட்டை இருக்கிறது. சட்டத்திற்குள் எப்படி புகுந்து வெளியே வர வேண்டும் என்பதை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். நான் முதலில் குறிப்பிட்ட அந்த நிபந்தனைகளிலே ஒன்றை நான் குறிப்பிடுகிறேன். கைது செய்யப்பட்டவர் எந்த இடத்தில், எந்த நேரம், யார் முன்னிலையில் கைது செய்யப்பட்டார் என்பதை அவர் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அந்த இடத்தில் இருக்கும் யாரேனும் ஒருவரின் சாட்சியோடு என்றுதானே அந்த சட்டம் சொல்லுகிறது. வீட்டிலேயே கைது செய்தாலும் வெளியிடத்தில் கைது செய்ததாக பதிவு செய்து அந்த இடத்தில் இருந்த யாரேனும் ஒருவர் என்பது காவல்துறைக்கு வேண்டிய யாரேனும் ஒருவர் என்று பொருள் எடுத்து கொள்ளப்பட்டு யாரோ ஒருவரினுடைய கையெழுத்தை வாங்கி அல்லது அப்படி கையெழுத்து போடுவதற்கு தயாராக இருக்கிறவர்கள் நாட்டில் நிறையவே இருக்கிறார்கள், அவர்களிடம் பெற்றுக்கொண்டு முறைப்படி தான் செய்திருக்கிறோம் என்று சொல்லுவது இன்றைக்கும் நடைமுறையாக இருக்கிறது, நாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் சட்டத்தை மீறிய செயல்கள்தான். அதைப்போல இன்னொரு செய்தியை அந்த கட்டுரை தருகிறது. கைவிலங்கு இடலாமா கூடாதா? இப்போதும் பார்க்கலாம், பல நேரங்களில் உடனே கைவிலங்கு மாட்டுகிறார்கள். வெளிநாடுகளில் பல நாடுகளில் அப்படி ஒரு பழக்கம் இப்போதும் இருக்கிறது. உலக மனித உரிமை நாள் தான் அது. வெறும் இந்தியா மனித உரிமையோ தமிழ்நாட்டின் மனித உரிமையோ அல்ல, உலக மனித உரிமை நாள் தான். ஆனால் உலகத்தில் குறிப்பாக பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற தேசங்களில் ஒருவர் மீது சந்தேகம் எழுமானால் உடனே கைவிலங்கை மாட்டிவிட்டுத்தான் அவரிடம் விசாரணையை நடத்துகிறார்கள். இங்கே தில்லி அரசுக்கும் இன்னொருவருக்கும், பிரேம்குமார் என்கிறவருக்கும் நடைபெற்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதென்றால், கைவிலங்கிடுவது என்பதே ஒருவரை அவமானப்படுத்துவது, அது சட்டத்திற்கு புறம்பானது, கைவிலங்கிடக்கூடாது. ஆனால் எல்லோரும் கைவிலங்கிடுகிறார்களே எப்படி? அதிலே சில நிபந்தனைகளை நீதிமன்றம் சொல்லுகிறது. இந்த தருணத்தில் கைவிலங்கிடலாம் என்று, அந்த தருணம் என்று காவல்துறை சொல்லிவிடுகிறது. அது என்ன தருணம்? ஒருவர் மூர்க்க குணமுடையவராக இருக்கிறார் என்றாலோ, தற்கொலை செய்து கொள்வார் என்கிற சந்தேகம் இருந்தாலோ, தப்பி ஓடிவிடுவார் என்கிற ஐயம் இருந்தாலோ, பயங்கரவாத குற்றத்தை புரிந்திருந்தாலோ அவருக்கு கைவிலங்கை மாட்டலாம். இப்போது மிக எளிதாக அவர் தப்பி ஓட முயன்றார் என்று சொல்லலாம், தற்கொலை செய்து கொள்ளுகிற எண்ணத்தோடு இருந்தார் என்று சொல்லலாம். மூர்க்க குணமுடையவர் என்பதற்கு எந்த ஆதாரமும் காட்ட வேண்டியதில்லை. இவை எல்லாவற்றையும் விட இவர் பயங்கரவாத குற்றத்தை செய்திருக்கிறார் என்பது நீதிமன்றத்திலே தான் விசாரணை செய்யப்படும், பயங்கரவாதமா இல்லையா என்பது. ஆனால் அந்த காரணத்தையும் காட்டி உடனடியாக விலங்கு மாற்றிவிடலாம் என்பது தான் நடைமுறையாக இருக்கிறது. எனவே மனித உரிமைகளுக்கான சட்டங்கள் தெளிவாக இருக்கின்றன, நடைமுறைகள் குழப்பமாக இருக்கின்றன. இதனை நாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்கிற விழிப்புணர்ச்சி மக்களிடத்திலே வர வேண்டும். மக்கள், காவல்துறை, நீதிமன்றம் எல்லோரும் விழிப்பாக இருந்து அரசும் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தினால்தான் உண்மையான மனித உரிமைகளை நாம் பெற முடியும். ஆனால் அது பற்றிய நல்ல செய்திகளையெல்லாம் நீதிபதி A.K. ராஜன் அவர்கள் இந்த கட்டுரையில், இந்த நூலில் இருக்கிற பிற கட்டுரைகளில் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக பல அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி.
வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி கடன் மாணவர்களுக்கு வழங்குவது சம்பந்தமாக பேசலாம். என்னென்னா, இப்போது நிறைய வங்கிகள் கல்வி கடன் கொடுக்கின்றன. நடுவில் மத்திய அரசு கூட, அதனுடைய அமைச்சரகம் கூட இந்த மாதிரி கல்வி கடனை ரொம்ப கெடுபிடி பண்ணாதீங்க, நீங்கள் தாராளமாக கல்வி கடன் கொடுங்க, அவங்க திருப்பி கட்ட முடியும், ஏன்னா படித்து நிறைய பேர் வந்தால் தானே இந்தியா வளம் பெறும். இன்றைக்கு சிலிக்கான் வேலியில் இருக்கக்கூடிய 60% பணியாட்கள் அல்லது உழைப்பாளிகள் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம இந்தியாவை சார்ந்தவர்கள் தான். அதனால் படிக்கும்பொழுது நீங்கள் கடன் கொடுங்க. உடனே நம்மளும் அதுதான் நினைக்கிறோம். ஆக பணம் இல்லாத குடும்பங்களில் கூட இன்றைக்கு படிப்பு குறித்தான பார்வை என்பது ரொம்ப இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நம்ம குழந்தை படிக்கணும்னா அதுக்கான கல்வி கடன் வாங்குவதற்கு அரசு உதவி செய்யும். அரசாங்கத்திலிருந்து நடத்தப்படுகிற அரசு வங்கிகள் கட்டாயமாக நமக்கு கடன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பரவலாக மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் உண்மையில் அரசு வங்கிகளை நாடுகிற பொழுது கல்வி கடன் உடனடியாக கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் கேட்குறாங்க, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்கக்கூடாது, எந்த விஷயங்களும் கேட்காம அவன் படிக்கிறான்னா கொடுத்தா போதுன்னு. ஆனால் இன்றைக்கி கூட பல பேங்க்குகள் அவங்களுக்குள்ள ஒரு நெறிமுறை வச்சுக்கிறாங்க. 60% மார்க் எடுத்தால் தான் நான் உனக்கு லோன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கூட அது பற்றி வந்தது. அவங்க சாதாரண பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நம்ம அந்த அயன் தொழிலாளி, அவருக்கு அதை தவிர வேற ஒன்றா புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் வண்டிக்கிட்ட போய் தள்ளு வண்டியில் நின்று அயன் பண்ணி அந்த துணிகளை கொடுத்து அதில் வர்ற காசை வச்சு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு பிள்ளை பட்டதாரி ஆகிற அந்த வழியில் அவர் போயிருக்காரு. 2ஆவதான பிள்ளையை அவர் சேர்க்கணும், நல்லா படிக்கிற குழந்தை, எனவே அவனை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 59% மார்க்கு தான் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட் கொஞ்சம் தான் பாக்கி, இன்னும் 1% இருந்தால் போதும், அதுக்கும் கம்மியாக தான் இருக்க வேணும். ஆனால் இதை போய் கல்வி கடனுக்கு கேட்குறாங்க. கேட்டபோது 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவை அப்ளிகேஷன் ஃபார்மே தர்றது கிடையாது. அப்புறம் மாவட்ட கலெக்டர்கிட்ட மக்கள் குறை தீர்க்கும் நாளில் போய் கொடுத்து, என் பையன் நல்லா படிக்கிற பையன், அவனை நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஆசையும் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு அவர்களை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி வங்கியில் எங்களுக்கு கடன் வேணும்னு கேட்டோம்னா ஒரு வங்கியை ரெஃபர் பண்ணி மாவட்ட ஆட்சியாளர் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம கையிலேயே அவருக்கு ஃபார்ம் வருது. ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணி என்னென்ன தாசில்தார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும், வருமானத்துக்கு குறைவானங்க, சாதி சான்றிதழ் எவ்வளோ உண்டோ அத்தனையும் போட்டு அலக்கழிச்சு கடைசியில் எதில் நின்னதுன்னா, உனக்கு நான் கல்வி கடன் கொடுக்குறேன், அதில் எனக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த விஷயம் நின்றுடுது. அதற்கு பிறகு தான் இவருக்கு அதாவது என் பையன் படிக்கிறதுக்கு நானே கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்கி கடன் கட்டணும். அந்த நிலைமையில் கல்வி கடனில் போய் கை வச்சு எனக்கு எத்தனை % கேட்கக்கூடிய சில பிறவைகள் இருக்கிறதுன்னு ஒரு ஆதங்கத்தில் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு கொடுக்கறத விடமா நான் எங்கே பார்க்கணுமோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வந்துட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்தான ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது இந்த பையனுடைய படிப்பு ஏற்கனவே எல்லா இடங்களிலும் பள்ளிக்கூடங்களில் கூட நல்ல மதிப்பெண்ணோடு அருமையாக தேர்வு பெற்றிருக்கிறார் அந்த மாணவர். அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இன்றைக்கு 59% மேலே எடுத்துக்கிறாரு, 60க்கு கொஞ்சமே குறைவு. இந்த நிலையில் இவருக்கு மறுக்கப்படுகிறது. அதை கூட என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டதுக்கு அப்புறமா நோட்டீஸ் போகுது, நோட்டீஸ் போயிட்டு அதை வாங்கிட்டு இதுக்கு நாங்கள் கவுண்டர் போடுறோம் எதிர்வாதம் தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியே ஏறத்தாழ 2 மாதம் இழுத்தடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த டேட் கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே பணம் கொடுக்கலன்னா சாப்பாடு கிடைக்காது அந்த பிள்ளைக்கு. அந்த பணம் கட்டலைன்னா அந்த சீட்டு போயிடும், ஹாஸ்டலில் இருக்க முடியாது, எந்த வசதியும் இல்லாத ஒரு அப்படியே கையற நிலையில் நின்ன பொழுது தான் நம்மளுடைய உயர்நீதிமன்றம் அவருக்கு அதாவது இடுக்கன் வருகிற பொழுது உடுக்கை இழந்தவனுக்கு கைபோலாங்கே அதுபோல் நம்முடைய நீதிமன்றம் வந்தது. நட்புக்கு சொல்லுவாங்க, ஆனால் நம்முடைய நீதிமன்றம் அழகாக கேட்டாங்க. அதனால் என்ன, பாயிண்ட்டு ஒரு 7% இல்லைன்னா என்ன, இல்லை 1% இல்லைன்னு என்ன, அப்படி இருக்கிற மாணவங்க படிக்கக்கூடாதா, ஒரு அயன் பண்ணுறவருடைய பிள்ளை படித்து பட்டதாரியாக ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டார்.
இந்த 2 மாத காலத்தில் அவரை கடனை வாங்கி ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸை கட்டி அந்த பிள்ளையை சேர்த்துருக்கிறாரு. அதில் ப்ரிலிமினரியாக வச்சுருக்கக்கூடிய பயிற்சிக்கான அத்தனை பரீட்சையிலையும் மெரிட்டோட அந்த தம்பி வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அப்போது நாங்கள் நீதிமன்றத்தில் இந்த தம்பி வந்து மெரிட்டோட பாஸ் பண்ணியிருக்காரு, நல்ல வாழ்த்துக்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். அப்போ தான் சொன்னார், ஒரு மாணவனுக்கு வந்து கல்வி விளக்கேற்றுவதுங்கிறது பெரிய விஷயம். அன்னசத்திரம் 1000 நாட்டலும் ஆலயம் பல கட்டுவதை காட்டிலும் அன்னையாவினும் புண்ணியம் கோடி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அப்போ கல்வி கொடுக்கறது தான் மிகப்பெரிய நல்ல விஷயம்னு நம்ம பாரதி சொல்லியிருக்கார். அதை அடிப்படையாக வச்சு தான் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு அரசியல் சாசனம் சட்டம் திருத்தப்பட்டு ரைட் டு எஜுகேஷன் என்பது அடிப்படை உரிமையாக கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒரு அடிப்படை உரிமை பெறுவதற்கு தகுதியுள்ள மாணவனுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும், கல்வி கடன் கொடுத்து அவனை உதவ வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தகுதிங்கிறது என்ன? நல்லா படித்து 500 மார்க் எடுக்கிறான் அல்லது முற்பட்ட வகுப்பினரை சார்ந்த அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன். கல்வியில் யார் யார் மேலே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அரசு கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும். நீ 14 வயசு வரைக்கும் இலவச கல்வின்னு சொல்கிற, முடியாது, அது பத்தாது. இந்த நாட்டில் அனைத்து கல்வியும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். கல்வி தானே கொடுக்குறோம், வேற என்ன? படித்து முடித்து இது எல்லாம் எங்கே போகுது? இந்த இந்திய திருநாடு வளம்பெறம் தானே வரப்போகிறது. எனவே அவர்களுக்கு இந்த தகுதிங்கிறத அப்படி பார்க்காமல் டிசர்விங்காக இருக்கக்கூடிய பின்தங்கிய, பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய இந்த பிரிவினரிடையேருந்து வரக்கூடிய இளம் தலைமுறைக்கு கட்டாயமாக கல்வி கடன் கொடுக்க வேண்டியது அவசியம். இது இந்த தீர்ப்பில் மட்டும் இல்லை, பல தீர்ப்புகளில் நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம், வங்கிகள் வந்து அரசு வங்கிகள் குறிப்பாக மக்கள் நல பணியாளர்கள் போல சேவை செய்ய வேண்டும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் மேக்கிங் இண்டஸ்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. வங்கியை ப்ராஃபிட் மேக்கிங் பேங்கான நீ பார்க்கக்கூடாது. இது மக்களுக்கான வங்கி. நீங்கள் வந்து மக்கள் வந்து ஜன்யோதனா ஆரம்பித்து நீங்கள் அந்த இதில் வந்து நிறைய வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆரம்பித்தான்னு சொல்லலாம், அது மட்டும் பத்தாது. இது வெற்றுப்பட்டியல் தேவையில்லை, வெற்று ஆரவாரங்கள் தேவையில்லை. உண்மையிலேயே தகுதி வாய்ந்தவர்களுக்கு, கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு அந்த உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய வேண்டுகோள். அதனால் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது, இந்த மாதிரி வசதி இல்லாத, படிப்பதற்கான நிலைமை இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு காலம் அஞ்ச வேண்டாம். நீங்கள் பேங்க்கில் நீங்கள் கேட்கலாம், கேட்டு அந்த மாதிரி இல்லைனாலும் கூட கொடுக்க மறுத்தாலோ, லஞ்சம் கேட்டாலோ, ஆம்புட்ஸ்மன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும், அதில் கூட கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் பல நேரங்களில் ஆம்புட்ஸ்மன் அமைப்பு வந்து வங்கிக்கு சாதகமாக இருப்பதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதுவும் முடியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தையோ அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையோ அணுகி நீங்கள் நிவாரணம் பெற முடியும், ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும். இப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் ஒரு பொதுநலன் வழக்காக கூட நீங்கள் தாக்கல் செய்து உங்களுக்கு உரிய நிவாரணத்தை, உரிமைகளை வென்றெடுக்கலாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேர்களே. நாம் இதுவரை அது முக்கியமான ஒன்றான அறிவுத்திறன் குழந்தைகளுக்கு குறைந்தால் என்ன நடக்கிறது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, அதை எப்படி தீர்வு காண்பது, எப்படி நாம் அதை சரி செய்வது என்பதையெல்லாம் நாம் இதுவரை கண்டிருக்கின்றோம். அது தொடர்ச்சியாக நாம் மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் உள்ளவர்களுக்கு ரிட்டார்டேஷன் இருந்தாலே, மன வளர்ச்சி குறைவாக இருந்தாலே சட்டப்படி அவர்கள் திருமணம் செய்வது செல்லாது என்று கூறுகின்றார்கள். இருப்பினும் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் வெறுப்பு, ஆசை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அவர்களும் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுகின்றார்கள்.
மற்றவர்களைப் போல் அவர்களும் வாழ வேண்டும் ஆசைப்படுகின்றார்கள். அவர்கள் நாம் என்ன செய்வது? சட்டம் இப்படி சொல்கின்றது, சமுதாயம் இப்படி சொல்கின்றது, நாம் என்ன செய்வது? இதுதான் எங்களுக்கு சில நேரங்களில் வருத்தமாக இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல். ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் அதற்கேற்ற, ஏனென்றால் இதுக்கு அதாவது கோர்ட்டுக்கு சென்றோம் என்றால், வழக்காடு மன்றத்துக்கு சென்றோம் என்றால் அங்கே என்ன நடக்கும்? மென்டல் ரிட்டார்டேஷன் என்றால், மன வளர்ச்சி குறைவு என்றால் அங்கே ஈஸியாக விவாகரத்து ஆகிவிடும். ஆகவே நாம் அதுக்கு செல்லாத அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்களைப் போல நாம் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிமிலாரிட்டி இருக்க வேண்டும். சிமிலாரிட்டி எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அந்த கப்புள் மிக தெளிவாக லாங் லைஃப், ரொம்ப சிறப்பாக வாழும் இந்த தம்பதியர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆகவே சிமிலாரிட்டி இதுபோல் உள்ள நாம் ஒரு ஜோடியை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த தம்பதிகள் மிக சிறப்பாக வாழ்வார்கள். ஆகவே நாம் இதுவரை இப்படிலாம் பார்த்தோம். என்ன நடக்கின்றது, சமுதாயத்தில் நடக்கின்றது, சட்டம் என்ன சொல்கின்றது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். அதோடு உணவுகள் எவ்வாறு அதை தடுக்கின்றது, உணவுகளால் அறிவுத்திறன் குறைகின்றதா நாம் பார்த்தோம். ஜெனட்டிக் வழியாக பார்த்தோம். பிரசவத்தில் ஏற்படைய குறைகளாக அது அறிவுத்திறன் பாதிக்கப்படுகின்றது. குழந்தை பெறும் நேரத்தில் டெக்னிக்கல் ட்ரபிள்னால் குழந்தைகளுடைய அறிவு பாதிக்கின்றது. பிறந்த பிறகு பாதிக்கின்றது. பிறந்த பிறகு குழந்தைகளுடைய அறிவு எப்படி பாதிக்கின்றதா, சுற்றுச்சூழலால் பாதிக்கின்றது. எப்படி என்றால், அதாவது அந்த குழந்தை இருக்கின்ற சுற்றுச்சூழல் படித்தவர்கள் மத்தியில் இருந்தால் அது 20% தானாகவே அதிகமாகின்றதாம். சுற்றுச்சூழல் காரணமாக ஒரு குழந்தை பிறந்துவிட்ட குழந்தை இருக்கின்றது, அதை சுற்றி அவர்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், பெற்றோர்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், பெற்றோர்கள், அதாவது தாத்தா பாட்டிமார்கள், அதை சுற்றி உள்ள சொந்தக்காரங்கள் அத்தனை பேரும் ஒரு படித்தவர்கள், பண்பாளர்கள் மத்தியில் அந்த குழந்தை வளருதுன்னு வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே 20% அவனுடைய அறிவு வளர்ச்சி தானே கொடுக்கின்றதாம். அதாவது கம்பன் வீட்டு தரியும் கவிவாடும் என்று சொல்வார்கள். அதுபோல் சுற்றுச்சூழலால் அவர்கள் அதிகமாகின்றது. அதே நேரத்தில் அந்த குழந்தை உள்ள சுற்றுச்சூழல் மோசமாக இருந்தால், பண்பாளர்கள் இல்லாமல் இருந்தால், ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தால், அதாவது தண்டிக்கப்படுபவர்கள், அதுபோல் சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் படிப்பாளியாகவோ படிக்காதவர்களாகவோ இல்லை ஒழுக்கமற்றவர்களாகவோ உடன்பாடு உள்ளவர்களாகவோ இருந்தால் அந்த குழந்தைக்கு அறிவு என்பது 20% குறைந்து விடுமா, மைனஸ் போயிடுமா. 20 நார்மலை விட மைனஸ் போயிடும். ஸோ சுற்றுச்சூழலே அவர்களை வாழ்கின்ற சரௌண்டிங்ஸ் பொறுத்து அந்த குழந்தைகளுடைய அறிவும் பாதிக்கப்படுகின்றது, இல்லை பூஸ்ட் ஆகின்றது என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உணவுகள் அறிவை குறைக்குமா? ஆம், குறைக்கின்றது. உணவுகள் எப்படி குறைக்கின்றது? நான் அன்றாடம் உணவுகள் அது எப்படி நம்முடைய அறிவை குறைக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்று நாம் பார்த்தோம் என்றால், தானியங்கள் உணவுகள் எடுத்துக்கொள்வோம். லெட் என்று ஒன்று இருக்கின்றது. சமீப காலத்தில் லெட்டை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது என்றால் உங்களுக்கு தெரியும். லெட் என்பது ஒரு பொருள். அது எதற்காக இருக்கின்றது என்றால், அது உடல் அழகை கொடுப்போம். அந்த காலத்தில் என்ன பண்ணினார்கள் என்றால், ரோமில் அந்த லெட்டை தான் ஆட் பண்ணுவார்கள். அது ஐஸ்கிரீம் செய்வதற்கு லெட்டை பயன்படுத்தினால் ஒரு இனிமையான ஒரு வாசம் வரும், இனிமையான ஒரு மனம் வரும். அந்த மனத்தை பார்த்தோம் என்றாலே நமக்கு ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அந்த மனத்திற்காகவும் அந்த ஷேப்பிங் பண்ணுறதுக்கு லெட் மிக அதிகமாக உபயோகித்தார்கள். அது இஷ்டப்பட்ட ஷேப்பில் அந்த கேக்கை கொண்டு வரலாம், அந்த ஐஸ்கிரீமை. அதனால் ஐஸ்கிரீமில் கேக்கிலெல்லாம் அவர் லெட் அதிகமாக யூஸ் பண்ணினார்கள் அந்த காலத்தில் ரோமில். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் சுருமான்னு சொல்வார்கள். கண்மை, கையில் போடுகின்ற நெயில் பாலிஷ், இதெல்லாம் அவர்கள் சேர்த்தார்கள் லெட்டை. ஏன்? நாம் வீட்டுக்கு அடிக்கின்ற பெயிண்ட் இருக்கின்றதே, பெயிண்டில் சேர்த்தார்கள். ப்ரெஸ்ஸில் போனாமா, அந்த காலத்திலலாம் ப்ரெஸ்ஸில் அது பிரிண்டிங் ப்ரெஸ் போனால் ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும், அருமையான ஸ்மெல் ஒன்று வரும், ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்மெல். லெட்டு தான் காரணம். அதுக்கு லெட்டை சேர்ப்பார்கள். லெட் என்பது மிக லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார்கள் ஒரு காலத்தில். அந்த லெட் பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பெயிண்ட்லேயே அந்த லெட் இருக்கும். சிறு குழந்தைகள் எடுத்தோம் என்றால் அந்த பெயிண்ட்டை பிச்சு தான் திங்கும். கிராமத்தில் பார்த்தோம் என்றால் செவரில் உள்ள அந்த பெயிண்ட்டை பிச்சு குழந்தைகள் சாப்பிடும். அந்த வாசம் அப்படி இருக்கும், குழந்தைகள் இழுக்கும். அது லெட் என்பது, அந்த லெட் என்பது மிக அதிகமாக யூஸ் பண்ணினார்கள். இப்பொழுது லெட்டின் காரணமாக மனநோய் வருகின்றது, அறிவு குறைகின்றது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். எப்படி என்றால், அதாவது லெட் என்பது மனிதனுக்கு தேவை, தாய்ப்பால் இருக்கின்றது. ஆனால் அது அந்த அளவு 10 pph மேலே இருக்கக்கூடாது. 10 அளவு என்பது 10 யூனிட், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஆபத்து. 10 கிலோ இருக்க வேண்டும். தாய்ப்பால் இருக்கின்றது, லெட் என்பது இருக்கின்றது, 2 கிராம் இருக்கின்றது, 2 யூனிட். குழந்தை வளர அது கூடிக்கிட்டே இருக்கிறது. 8 வந்துவிடன் மறுபடியும் கீழே இறங்கிடும், 10க்கு போகாது. இதுதான் தாய்ப்பாலினுடைய லெட்டின் அளவு. நாம் வெளியில் மூலமாக வெளியில் உணவு பொருள் மூலமாக நாம் லெட்டை எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய லெட்டின் தன்மை அதிகமாகின்றது.
அது ஒவ்வொரு கிராமுக்கும் லெட்டின் அளவு 10 என்று சொல்லுகின்றேன். 11 வந்துவிட்டால் ஒரு யூனிட்டுக்கு 0.46 அறிவு குறைகின்றதாம். ஏற்கனவே சொல்லுகின்றோம் 70க்கு கீழே இருந்தால் அறிவு குறைவு என்று. ஸோ இன்னும் ஒரு 0.46 குறைகின்றது. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10க்கு மேல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அது எவ்வளோ அறிவை பாதிக்கின்றது என்றால் 0.46 என்ற அளவு அறிவை, இன்டெலிஜென்ஸை குறைக்கின்றது, ஐக்கியூவை குறைக்கின்றதாம். அந்த அளவுக்கு லெட்டில் இருக்கின்றது. அந்த லெட் எங்கே இருக்கின்றது? நான் சொன்னது போல் பெயிண்டிலெல்லாம் இருக்கின்றது. இது எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், அமெரிக்காவில் அதாவது ஆண்ட்ரூஸ் ஜாக்சன் அதிபர் இருந்தார். அந்த அதிபர் இறந்த பிறகு அவர் எப்படி இறந்தார் என்பது ஒரு மர்மமாக இருந்தது. எப்படி இறந்தார், எப்படி இறந்திருக்க கூடும் என்று இருந்தது. யாருக்கும் சரியான ஒரு விளக்கம் சொல்ல முடியவில்லை மருத்துவ குழுவால். அவர் இறந்த பிறகு பார்த்தார்கள், அவர் கையில் 2 லெஃப்ட் ஷோல்டரில் 2 புல்லட் இருந்ததாம். அந்த புல்லட் பார்த்தா அந்த புல்லட் லெட்டில் இருந்தது. ஸோ அதை வைத்தவர்கள் யோசித்தார்கள், இந்த லெட் பாசின் காரணமாக அவர் இறந்திருக்கலாமா என்று யூகித்தார்கள். லெட் இருக்கின்றது. அந்த பேர் என்ன பண்ணினார்கள், லெட்டும் வருவது வாய்ப்புகள் உண்டு என்று எல்லாருக்கும், அதாவது அந்த காலத்தில் எல்லாம் மனநோயாளிகளை அசைலம் என்ற ஒரு இடத்தில் அடைத்து வைப்பார்கள். அதாவது ஒரு சிறை போன்று. அந்த அசைலத்துக்குள் தள்ளிட்டோம்னா அவங்க திருப்பி வெளியே வரவே மாட்டாங்க. மனநோய் உள்ளவர்களை கொண்டு அடைத்து விடுவார்கள் அசைலத்தில். அதுக்கு பேர் அசைலம் என்று பெயர். அந்த அசைலம் என்பது சிறைச்சாலை போல் அங்கே வைத்துவார்கள். அங்கே சாப்பாடு எல்லாம் அங்கே இருக்கும், வெளியில் வர முடியாது. அப்படி இருந்து அவர்கள் அங்கே அவர்கள் காலத்தை முடித்து விடுவார்கள். அப்படி தான் இருக்கும். ஏன்னா வெளியில் விட்டால் மற்றவர்களுக்கு ஆபத்து, மற்ற சமுதாயத்துக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அவர்கள் வெளியில் விட போவதில்லை. அப்படி தான் இந்த காலத்தில் அங்கே இந்த அசைலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட் பார்த்தார்கள். அது ஒரு குழந்தைக்கு 160 இருந்ததாம். 160 மில்லிகிராம் இருந்தால் 10 எங்கே இருக்கின்றது, 160 எங்கே இருக்கின்றது. அந்த குழந்தை மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அந்த லெட்டுக்கு கண்டுபிடித்த பிறகு அதில் மாற்று மருந்தை கொடுத்த பிறகு அந்த குழந்தை முழுவதுமாக நார்மலாகிவிட்டது. அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அசைலத்திலிருந்து வீட்டுக்கு வருவது என்பது முடியாத காரியம். நல்லாகிவிட்டது, குழந்தை நார்மலாகிவிட்டது, வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்றுதான் அரசாங்க ஆணை பிறப்பித்தார்கள் அமெரிக்காவில். லெட்டை நிறுத்திவிட வேண்டும், எதிலும் லெட் இருக்கக்கூடாது, பழைய பில்டிங்கெல்லாம் உடைத்து விடுங்கள், லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது என்று அரசாணை விடுத்தார்கள். நம்மில் பார்க்கிறோம், நம் இந்திய அரசாங்கமும் அதே போல் லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது என்று அரசாணை விட்டிருக்கின்றது. முன்பெல்லாம் பெட்ரோலில் லெட் இருக்கும். அது லெட்டை நீக்க பிறகு அன்லிட்டட் பெட்ரோல்னு வந்தது. இப்போ எல்லாமே அன்லிட்டட் ஆகிட்டு. ஆரம்ப காலத்தில் நான் பார்த்தோம்னா தெரியும், அன்லிட்டட் பெட்ரோல்னு சொல்வார்கள். அந்த லெட்டு பெட்ரோல் ஊற்றும் போது அதில் லெட் வந்து ஸ்கின், அந்த பணியாளர்களுக்கு பெட்ரோல் பிடிக்கிறார்களே அவர்களுக்கு அதன் மூலமாக பாதிக்கின்றது என்று அதை நிறுத்திவிட்டார்கள். ஆகவே இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் காண்போமே. நன்றி, வணக்கம்.